வச்சுங்களேன், ஐயா ஆண்டுடைய மகிமை எனக்கு வேணும்யா, நிச்சயமா எனக்கு வேணும்யா. ஆண்டுடைய மகிமை இல்லாம நான் மகிமையான பரலோகத்துக்கு போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமானாச்சும் எனக்கு கிடைத்தாலும் பரவாயில்ல, எனக்கு மகிமை வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லப்படுகிற கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அவர்கள் ஆலயத்திலிருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஊழியக்காரங்க, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரங்க உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இப்ப ஒருத்தர் பார்த்து நீங்க ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருங்க, நீங்கள் ஆசீர்வாதமா இருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். நாம ஆசீர்வதிக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மளை கர்த்தர் ஊழியக்காரனாக வைத்திருக்கின்றார், நம்மளை கர்த்தர் ஊழியக்காரிகளாக வைத்திருக்கின்றார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முழு ரத்தத்தை சிந்தி பாவங்களார கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி வைத்திருக்கார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நீங்க ஒவ்வொரு ஆளும் வாயை திறந்து சொன்ன பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, திருச்சபை விசுவாசிகளுக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள்